ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேங்காய் போலி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் ஏற்கனவே கடலைப்பருப்பில் போலி எப்படி செய்யலாங்கிறத நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தேங்காயில் எப்படி போலி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போலி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மைதா மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த கப்பில் 3 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டு மேலே ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி விட்டுருங்க. இது ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் தேங்காய் திருவி வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் லைட்டாக வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. இப்போ தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் அளவில் ஒரு கப்பு வச்சு அளவு எடுத்திங்கன்னா 1 கப்பு தேங்காவுக்கு 1/4 கப்பு சுகர் சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். சர்க்கரையும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாசத்துக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதிலே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதிலே பொட்டுக்கடலை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒப்புட்டு சுட்டுக்கலாம். அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கையிலையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்க, மைதா மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு இலை எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கையிலையும் ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல மைதா மாவு, அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டேன். இது இந்த மாதிரி விரித்து விடுங்க. பாருங்கள், நம்ம தேங்காய் பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டேன். இது இப்படி சென்டரில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி விடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி வச்சு அப்படியே கையிலேயே நம்ம அழுத்திக்கலாம். தோசைக்கல் காஞ்சிருச்சு. கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் விட்டுருக்கேன். இதுலேயே நம்ம ரெடி பண்ணி வச்ச போலியை போட்டுக்கலாம். பாருங்கள், 2 பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.